ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை வந்து திறக்கிறத பற்றி வந்துட்டு நான் தமிழ்நாடு இந்து வியாபார சங்க மாநில தலைவர். என் பேர் ஈஸ்வரன். இங்கே வந்து ஸ்டெர்லைட் ஆலையை வந்து ஆரம்பிக்கிற காலத்தில் வந்து இது வந்து ரொம்ப நல்லாவே ஓடுனுச்சு. நிறைய பேருக்கு வேலை நடந்துச்சு. அதில் என்னென்னா இவங்க ஸ்டெர்லைட் ஆலையினால பாதிப்புங்கிறது மனசில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதை பூத்துட்டாங்க. பாதிப்பு, மழை பெய்யலை, அது ஸ்டெர்லைட்னால கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு நம்ப வைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க. அது உண்மையானா எதுவுமே உண்மைக்கு அப்பா தான் இருக்காது. அது நாளாடியில் தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஆனால் அது மக்கள் மத்தியில் சொல்லி 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 அதை பெருசாக பூதாகரமாக்கிட்டாங்க. ஸ்டெர்லைட் ஆலைன்னா மோசம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதை பெரிய போராட்டமாகி அதை மூடுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டாங்கன்னு வைங்களேன். இன்றைக்கி வந்து என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் அதை வந்து பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை நிரூபிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பாதிப்பு இல்லை, நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய விசாரிக்கும் போதும் அது உண்மைங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாரி தொழில் கம்ப்ளீட்டாக முற்றிலுமாக இதில் நலிவடைஞ்சிது. துறைமுகத்தில் ஏற்றுமதிகள் அதிகமாக இருந்தது, இன்றைக்கி ஏற்றுமதி ரொம்ப குறையாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டெர்லைட் காப்பர் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தேவை. சின்ன சின்ன பொருள் கூட எலக்ட்ரிக்கல் முன்னாடி பெரிய லெவலில் ஒரு பட்டை போடுறது, செம்பு பட்டைகள் வாங்குறது, செம்போட விலைகள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட வருது. 250 ரூபா அந்த செம்பு வந்து இன்றைக்கி 1000 ரூபா. நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்த இன்றைக்கி செம்புகள் வந்து இன்றைக்கி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். காப்பர் வந்து இன்றைக்கி இறக்குமதி பண்ணுறோம். இதனால் என்னென்னா அந்நிய நாடுகளில் வந்து சதி இருக்குமான்னு எல்லாருக்கும் சந்தேகப்படுறாங்க. அதுதான் உண்மையும் போல தெரியுது. இன்னைக்கு சீனா பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணுது. இன்னைக்கு பெரிய நாடு நம்ம வந்து இன்றைக்கி காப்பர் இருந்ததுன்னா இந்தியாவில் உலகத்தில் வந்து நம்ம 1வது இடத்துல இருந்திருப்போம். இன்றைக்கி வந்து இன்னைக்கு சீனா 1வது இடத்துல இருக்குது. இன்றைக்கி காப்பர் 1வது இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பின்தங்கிட்டோம். இப்போ உலக வர்த்தகத்தில் நம்ம வந்து பின்தங்கிட்டு வர்றோம். இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பொருளாதாரத்தில் வேகமாக வளரக்கூடிய நாட்டில் பெரிய போராட்டத்தை இந்த மாதிரி பண்ணதுனால நம்ம தூத்துக்குடி வந்து நலிவடைஞ்சிருக்கு. வியாபாரம் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. இப்போ இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள்கிட்ட இங்கே உள்ளே இருப்பாங்க. எப்பவும் எல்லா மார்க்கெட்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் மார்க்கெட்டில் ஜெயின்னு இருக்கும் கூட்டங்கள். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இல்லை. எல்லா வியாபாரிகளுக்கும் ரொம்ப பாதிப்பு. அதனால் நமக்கு வந்து ஸ்டெர்லைட் ஆலைகள் மாதிரி ஆலைகள் வேணும், ஸ்டெர்லைட் ஆலையும் வேணும்.